அனைவருக்கும் வணக்கம். ஓரலுக்கு ஒரு பக்கம் அடின்னா, மத்தளத்துக்கு 2 பக்கம் அடிங்கிற மாரி, இப்ப மல்லிக்கு வந்து பல முனையிலருந்து அவங்களுக்கு வந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பிரச்சனையா சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, இப்ப இந்த மாரிகிட்ட மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த ரேணுகா வந்து ரொம்ப சாமர்த்தியமா செயல்படுற மாரி தான் தெரியுது. அதாவது இந்த விஜய் வந்து தன்னோட கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும், இந்த மல்லி இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, இன்னும் சில விஷயங்கள வந்து அவங்க அப்பா கதிரேசன்கிட்ட பேசுறாங்க. அப்ப இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து ராஜி வந்து ஆச்சரியப்படுதாங்க. ஏன்னா, ஆச்சரியங்கள விட அதிர்ச்சி ஆவுதாங்க. இந்த ரேணுகா கிட்ட இவ்வளோ பெரிய விஷயம், இவ்வளோ ஒரு கிரிமினல் தனமான விஷயங்கள்லாம் இருக்குதா? கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாரியான நெனப்புல இருக்கிறாங்க. ஏன்னா, ரேணுகா பண்ணக்கூடிய விஷயம் நிதானமா பேசுறாங்க. அதே நேரத்தில மல்லிய வந்து எந்த மாரி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாமே யோசிக்கிறாங்க. ஏன்னா, அந்த மாரி வந்து அத தான் சொல்றாப்புல. அதாவது இந்த சுடர் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஒரு எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. எல்லாத்தையுமே லெஃப்ட் ஹேண்டுல டீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிற மாரி சுடர பத்தி பெருமையா பேசுறாங்க. அப்ப அந்த சுடர் வந்து இங்கேயுமே அவங்களோட வேலைய, அந்த கிரிமினல் வேலைய காட்ட தான் செய்றாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, மல்லிக்கும், விஜய்க்கும் இடையில ஒரு பிரிவினைய உண்டாக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபோன் கான்டாக்ட்ட வந்து அத வந்து தடுக்கணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. 2 பேரும் ஃபோன்ல பேசிக்க கூடாது, பார்த்துக்க கூடாது அப்படிங்கிற மாரி தான் நெனைக்கிறாங்க இந்த ரேணுகா வந்து. அத தான் வந்து கதிரேசன்கிட்டயும் சொல்றாங்க. அப்ப இந்த விஷயத்த முதல்ல பண்ணணும் அப்படின்னா, எப்படி ஃபோன் கான்டாக்ட் இல்லாம எப்படி இருக்க முடியும்? ஏன்னா விஜயால மல்லிகிட்ட பேசாம இருக்க முடியாது. அதே நேரத்தில வெண்பாவால மல்லிய பார்க்காமலும் இருக்க முடியாது. ஒரு நாள் வேணா தாங்குவாங்க. அடுத்த நாளைக்கு மல்லியம்மா அப்படின்ட்டு தான் அந்த குழந்தை நிக்கும். அப்ப இந்த விஷயங்கள்லாம் இவங்க நெனச்ச மாரி உடைச்சிற முடியுமா அப்படின்னா, அப்ப இதில வலுக்கட்டாயமா சில விஷயங்கள பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி தெரியுது. அதாவது விஜயோட ஃபோன வந்து மறைச்சு வைக்கலாம். இல்ல அப்படின்னா, ஏன்னா ஏதாவது மல்லி இப்போ ஹெல்ப்பு கேட்பாங்க. ஒருவேள அங்க வந்து ஆபத்தில மல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த மாரியான ஒரு சூழ்நிலையில, அப்போ மனோகர் வந்து இப்போ ஃபோன் பண்றாரு விஜய்க்கு அப்படின்னா, அந்த ஃபோன வந்து எடுக்காம கூட இருக்கலாம். அப்போ அந்த இடத்துல வந்து விஜய்க்கு பிரச்சனைய பத்தி தெரியாம கூட இருக்கலாம். நம்ம ஒரு வீடியோல வந்து விஜய் தான் காப்பாத்துவாருன்னு சொல்லியிருக்கோம். இன்னொரு ஆங்கிள்ல பார்க்கும்போது, இப்போ இந்த ரேணுகா பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, விஜயோட ஃபோனையே வந்து அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்க மாரி தான் தெரியுது. அந்த மாரி சூழ்நிலை இருந்துச்சுது அப்படின்னா, அங்க வந்து மல்லிக்கு வந்து எந்த விதமான உதவியும் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிரும் அப்படிங்கிறதும் தெரிய வருது. அப்ப இந்த மாரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது, மல்லிய வந்து அந்த அட்லீஸ்ட் கல்யாணத்து வரைக்கும் மல்லிய வந்து விஜய் நினைக்காம இருக்கணும். அதே நேரத்தில மல்லியும் விஜய் கிட்ட பேசாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ரேணுகாவோட பிளானா இருக்கு. அப்ப ரேணுகா வந்து முழுக்க முழுக்க என்ன எண்ணத்தில இருக்காங்கன்னா, விஜய் வந்து தன்னோட கழுத்தில தாலி கட்டியாச்சுன்னா, அதுக்கப்புறம் மல்லிய ஒரு கை பார்த்துரலாம். அதுவரைக்கும் மல்லிய பக்கத்தில விடக்கூடாது அப்படிங்கிறதுல குறிக்கோளா இருக்கிறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு ரேணுகாவுக்கு தெரிஞ்சு போச்சு. விஜய் மனசு முழுக்க மல்லி தான் இருக்கிறாங்க. அதே நேரத்தில மல்லியுமே விஜய்க்காக, வெண்பாவுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்த ரேணுகாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப இந்த மாரியான விஷயத்தில வந்து மெல்ல மெல்ல தான் நம்ம காய் நகர்த்தி ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில தான் இந்த ரேணுகா இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இதே இது ராஜியா இருந்தா, கொஞ்சம் அவசரத்தில அதிரடியா சில விஷயங்கள பண்ணணும்னு நினைப்பாங்க. அது அவங்களுக்கு தோல்வி தான் முடியும். ஆனா இந்த இடத்துல ரேணுகா பண்ணக்கூடிய விஷயம் கொஞ்சம் நிதானமா, பொறுமையா யோசித்து தான் பண்ணுதாங்க. அப்ப எல்லாத்துலயுமே நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொரு விஷயத்திலயும் நிதானத்தையும், பொறுமையும் கடைபிடிச்சா அங்க வந்து நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும். ரேணுகா வந்து தப்பான விஷயத்துக்கு இத பயன்படுத்துறாங்க. நம்ம நேர்மையான விஷயத்துக்கு பயன்படுத்துவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.